ஏதோ ஒரு சில காரியங்களின் நிமித்தம் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமை போய் கொண்டிருக்கிறது. சிலவங்க பாருங்க, மோசமா ஒருத்தன் பார்ப்பான், அவனுடைய கேரக்டர் எல்லாம் தெரியும், இவன் ரொம்ப மோசமானவன், என்ன மோசமா பாக்குறான், இவனுக்கு கேரக்டர் தெரிஞ்சும் அவங்க கிட்டயே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? இருக்கீங்களா இல்லையா? ஒரு ஆண் ஒருத்தன் உன்னை மோசமா பாக்குறது பெண்களுக்கு தெரியும், என்ன மோசமா பாக்குறான். அப்ப நீ அவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, அவங்க கிட்ட நிக்க கூடாது. அது தெரிஞ்சும் நம்ம பேசுவோம், இவன் மோசமா பாக்குறான், மோசமா எல்லாம் தெரிஞ்சே அவங்க கிட்ட கதை அடிக்கிறது, சிரிக்கிறது, நக்கல் அடிக்கிறது. அப்போ பைபிள் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாம. இப்ப இரண்டாவது விஷயத்துல அவுட்டா, அவன் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எப்படி கேட்பார்? பைபிள் சொல்லுது, உன்னை தனித்திருக்கும்படி நான் உன்னை அழைத்தேன். நம்ம கூட பழகிறவங்க யாரு? நம்ம கூட நிக்கிறவங்க யாரு? அவங்களுடைய கேரக்டர் என்ன? அவன் பாவினா அவன் வழியை நீ போகாத. அவன் பாவி என்று நீ கண்டா அவன் பக்கத்துல நீ பேசாத. அவன் பாவி என்று நீ கண்டா அவனோடு இடைபடாதே. அவன் பாவி என்று கண்டால் அவனோட சவகாசம் வைக்காதே. வேதம் சொல்லுகிறது, பாவிகளிடத்துல நிக்க கூடாது.